உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. எள்ளங்குளம் துயிலும் இல்லத்தில் சாந்தன் துயிலாலயம் அங்குரார்ப்பணம். இயாழ் அரியாலையில் மீட்கப்பட்டது மனித எச்சங்களே, வெளியான அதிர்ச்சி தகவல். சபாநாயகரின் ஊழல் அட்டூழியம் அம்பலம். பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கம். நீதி அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. செவ்வந்திக்காக களமிறக்கப்பட்டுள்ள 11 போலீஸ் குழுக்கள். இனி விரிவான செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவவின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. துப்பாக்கிச் சூட்டினால் மார்பு, கழுத்து, வயிற்றில் ஏற்பட்ட காயங்களாலேயே கனேமுல்ல சஞ்சீவ உயிரிழந்ததாக கொழும்பு பிரதான நீதிவான் தனஜா லக்மாலி இன்று தீர்ப்பளித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் உள்ள எள்ளக்குளம் துயிலும் இல்லத்தில் சாந்தன் துயிலாலயம் அவரது தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை 9 மணிக்கு சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்ட இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டுள்ள சாந்தன் துயிலாலயம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அரசாங்கங்களாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் கடவுளாலும் 33 ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயின் ஏமாற்று அடையாளமாக இந்த துயிலாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகி சுமார் 32 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலையான சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமில் குடிவரவு சட்டத்தின் கீழ் கடந்த 2023 ஆண்டு முதல் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கால பகுதியில் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 காலமானார். அவரது விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் 33 வருடங்களாக போராடி வந்தனர். சிறையில் இருந்து விடுதலையான பின்னர் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவரை மீள இலங்கைக்கு அழைத்து வர குடும்பத்தினர் சுமார் 1.5 வருட காலமாக போராடினர். இந்த நிலையில் அவரது உயிரற்ற உடலையே இலங்கை கொண்டு வந்து அவரது சொந்த ஊரில் விதைக்க முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மைதானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு 2வது வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை இன்று மன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தார். அங்கு 40க்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அதில் 2 விலங்கு மாதிரிகளை விட மிக பெரும்பான்மை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதனை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார். யாழ் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் 2வது தடவையாக நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி தமது அறிக்கையை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்தார். குறித்த பகுதியில் 40க்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் 2 மாதிரிகளை விட ஏனைய அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என்று யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். அத்துடன் 2 அடி ஆழத்திற்கு கீழேதான் இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எச்சங்களால் நிறைந்த பகுதியாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதைகுழியாக உள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மூத்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா இதுகுறித்து தனது ஆய்வினை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் ராஜ் சோமதேவா கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான ஆய்வினையும் மேற்கொள்வதாகவும் கூறினார். இவற்றினை கருத்தில் கொண்ட நீதவான் முதற்கட்டமாக ஸ்கேன் மூலம் ஆய்வினை செய்வதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல் நீதிமன்றத்தில் இடம்பெறும் என்றும் காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர் மகிந்தயாப்ப அபிவர்த்தன மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாவிற்கு பெட்ரோல் போட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. நாடாளுமன்ற முன்னாள் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் 70 பணியாளர்கள் இருந்ததாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் அவரது பதவிக்காலத்தில் 9 வாகனங்களுக்கு 33 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் மகிந்தயாப்ப அபிவர்த்தனவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் 70 பணியாளர்கள் இருந்தனர். 2024 ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 24 வரை அவர் பயன்படுத்திய 9 வாகனங்களுக்கான எரிபொருள் செலவு 33 மில்லியன் ரூபாய்.
ஒரு மாதத்திற்கு 40 லட்சம் ரூபாவிற்கு பெட்ரோல் போட்டுள்ளார். அந்த காலகட்டத்தில் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ 6 வாகனங்களுக்கு 135 லட்சம் ரூபாவிற்கு பெட்ரோல் போட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் சபாநாயகர்கள் மற்றும் துணை சபாநாயகர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருட்களையும் கூட போலி பில்லில் போட்டு வீட்டிற்கு எடுத்து சென்றதாக பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். வகுப்பிரிவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று அனுர தரப்பு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்திற்கு பொறுப்பற்ற வகையில் பேசுகின்றனர், விமர்சனங்களை மாத்திரம் முன்வைக்கின்றனர் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயற்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலக குழுக்களின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தக நபர் என்று கூறப்படும் 25 வயது இசாரா சம்பந்தியை கைது செய்ய 11 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டு நாடு முழுவதும் சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒரு போலீஸ் குழு தேவையான நடவடிக்கைகளுக்காக துபாய் நாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் 2 சிறப்பு குழுக்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இந்த கொலையை நடத்திய பாதாள உலக குழு தலைவர்களை விரைவில் நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சந்தேக நபரான இஷாரா சம்பந்தியால் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முடியவில்லை என்றும் அவர் நாட்டிற்குள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை காவலில் வைத்து நீண்ட விசாரணை நடத்தி வருவதாகவும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் இருந்து இந்த கொலை எப்படி நடத்தப்பட்டது மற்றும் கடந்த ஆண்டு நவம்பர் முதல் கொலையாளியுடன் அந்த பெண் நட்பாக இருந்து கொலைக்கு திட்டமிட்டது எப்படி என்பது குறித்து பல தகவல்கள் போலீஸ் விசாரணைகள் தெரியவந்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. எள்ளங்குளம் துயிலும் இல்லத்தில் சாந்தன் துயிலாலயம் அங்குரார்ப்பணம். இயாழ் அரியாலையில் மீட்கப்பட்டது மனித எச்சங்களே, வெளியான அதிர்ச்சி தகவல். சபாநாயகரின் ஊழல் அட்டூழியம் அம்பலம். பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம். நீதி அமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. செவ்வந்திக்காக களமிறக்கப்பட்டுள்ள 11 போலீஸ் குழுக்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.